நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது காவோலை டிவியின் சிவந்த நிலம். வணக்கம், நான் உங்கள் காவோலை எடிசன். இன்று வித்தியாசமான ஒரு தரவு வணிகம் பற்றி பார்க்க போகிறோம். அது மரபணு தரவு வணிகம், அதாவது டிஎன்ஏ மார்க்கெட்டிங். நீங்கள் விற்கும் டிஎன்ஏயும் மீட்டெடுக்க முடியாத அதன் எதிர்காலமும் பற்றி தான் நாம் இன்று பேச போகிறோம். நாம் அன்றாடம் பயன்படுத்தும் இன்ஸ்டாகிராம் அல்லது ஃபேஸ்புக் பாஸ்வேர்டை யாராவது ஹேக் செய்துவிட்டால் என்ன செய்வோம்? உடனடியாக ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து மாற்றிவிடுவோம் அல்லவா? ஆனால் உங்கள் உடலின் அடிப்படை ரகசியமான, உங்களுடைய ஒட்டுமொத்த உயிரியல் அமைப்பின் பாஸ்வேர்டான டிஎன்ஏ ஹேக் செய்யப்பட்டால் என்ன செய்வீர்கள்? இதை உங்களால் மாற்ற முடியுமா? அது எப்படி டிஎன்ஏ ஹேக் செய்வது என்று கேள்வி உங்களுக்கு எழலாம். அதற்கான பதில்தான் இந்த காணொளி. இன்றைய சந்தையில் பல ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் முளைத்துவிட்டன. அவர்கள் உங்களிடம் விளம்பரம் செய்வார்கள். ரூபாய் 2000 கொடுங்க, உங்கள் எச்சிலை சேகரித்து நீங்கள் எந்த நாட்டு வம்சாவளி, உங்களுக்கு எதிர்காலத்தில் என்ன நோய் வரும், உங்களுடைய பேர குழந்தைகள் எவ்வளவு அழகாக இருக்கும் என்றெல்லாம் அழகான அட்டவணையுடன் ஒரு வீடியோ ஃபைலை உங்கள் வாட்ஸ்அப்பிற்கோ அல்லது மெயிலுக்கோ அனுப்பி வைப்பார்கள். நாமும் இதை மிகவும் உற்சாகமாக வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் பகிர்ந்து பெருமைப்பட்டுக் கொள்ளுவோம். ஆனால் அங்கு நடக்கும் உண்மையான வணிகம் என்ன? நீங்கள் வாங்குவது வெறும் 10 பக்கங்களை கொண்ட ஒரு தற்காலிக பிடிஎஃப் அறிக்கை. ஆனால் அதிலிருந்து நீங்கள் கொடுப்பது உங்கள் தலைமுறைக்கும் அழியாத நிரந்தரமான வர்த்தகம் செய்யக்கூடிய ஒரு உயிரியல் சொத்து. இங்கே ஆபத்து என்னவென்றால், அந்த ஸ்டார்ட் அப் நிறுவனம் நாளைக்கு நஷ்டமடைந்து மூடப்படலாம் அல்லது வேறு ஒரு பெரிய பன்னாட்டு நிறுவனத்திற்கு விற்கப்படலாம். ஆனால் அவர்கள் சேகரித்த உங்கள் டிஎன்ஏ தரவு ஒரு காலமும் அழியாது. அதில் இணையத்தில் இருந்து கொண்டே இருக்கும், அது கைமாறிக்கொண்டே இருக்கும். உங்கள் கணினியின் கடவுச்சொல்லை மாற்ற முடிவது போல உங்கள் மரபணு குறியீட்டை உங்களால் ஒருபோதும் மாற்றவே முடியாது. கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். இன்னும் சில ஆண்டுகளில் நடக்கப் போகும் ஒரு சம்பவத்தை சொல்லுவோம். நீங்கள் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பெற விண்ணப்பிக்கிறீர்கள். ஆனால் அந்த இன்சூரன்ஸ் நிறுவனமானது உங்கள் விண்ணப்பத்தை நிராகரிக்கிறது. காரணம் கேட்டால், உங்களுக்கு 50 வயதிலேயே இதய நோய் வர 80% வாய்ப்பு உள்ளது என்கிறார்கள். உங்கள் மனதில் ஒரு எண்ணம் தோன்றுகிறது, இதை இவர்கள் எப்படி சொல்லுகிறார்கள் என்று. நீங்கள் அதிர்ச்சியோடு இந்த விஷயத்தை கேட்டால் அதற்கான பதில், 5 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் திவாலாகி போன ஒரு டிஎன்ஏ பரிசோதனை நிலையத்தில் இருந்து அவர்களிடம் நீங்கள் கொடுத்த எச்சில், சிறுநீர், முடி போன்ற மாதிரிகளில் இருந்து உங்கள் தரவு கசிந்து இன்றைக்கு அனைத்து காப்பீட்டு நிறுவனங்களின் கைகளிலும் அவை இருக்கின்றன. இது வெறும் கற்பனை கதையல்ல, நாம் உருவாக்கி கொண்டிருக்கும் நிஜம். நாம் நம்மை அறியாமலேயே நம்மை பின்தொடரும் ஒரு டிஜிட்டல் நிழலை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அந்த நிழலின் மீது நமக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை. அதை இயக்குவது முகம் தெரியாத ஏதோ ஒரு கார்ப்பரேட் நிறுவனம். உங்கள் மரபணு தொடர் ஒரு முறை பொதுவெளிக்கு வந்துவிட்டால் அதன் பின் உங்களுக்கென்று எந்த ஒரு தனிப்பட்ட ரகசியமும் இவ்வுலகில் இருக்கப் போவதில்லை. பொதுவாக ஒரு செயலியை பதிவிறக்கம் செய்யும் போது அதன் கீழே அவர்கள் கொடுக்கும் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பகுதியை யாராவது படிக்கிறோமா? நாம் முயற்சி செய்வதில்லை. அவ்வாறு முயற்சி செய்தாலும் அரசாங்கங்கள் அவை ஒரு சாதாரண மனிதனுக்கு
புரியும்படியாக பதிவு செய்யப்பட வேண்டும் என்று நிறுவனங்களை நிர்பந்திப்பதும் இல்லை. எனவே அந்த கஷ்டத்தில் யார் ஈடுபடுவார்கள்? டிக் செய்து கொண்டு அவற்றை இரக்கம் செய்து கொண்டே இருக்கிறோம். இதே வேலையைத்தான் இந்த டிஎன்ஏ டூல்களை வாங்கும் போதும் செய்கிறோம். இந்த நீண்ட விதிமுறைகளுக்குள் ஒரு சாதுரியமான ஒரு சரத்து மறைக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன சொல்லுகிறது தெரியுமா? இப்போ நம்மளுடைய டிஎன்ஏயை செக் பண்றதுக்காக ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்திட்ட கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. அந்த நிறுவனத்தோட கீழே உள்ள அவங்க டைரக்டா நம்ம சென்று லேபில் கொடுப்பதில்ல, இன்டர்நெட்லேயே இணையத்திலேயே நம்ம கொடுக்குறோம். அப்படி இருக்கும்போது அவங்க அந்த கீழே உள்ள டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் நிறைய எழுதியிருப்பாங்க, நம்ம யாருமே வாசிக்கிறது இல்லை. அதில் எழுதியிருக்கிற கண்டிஷன்ஸை பாருங்க. வாடிக்கையாளராகிய நீங்கள் எங்களின் சேவைக்கு பணம் செலுத்தும் வெறும் கஸ்டமர் கிடையாது. அப்படின்னா என்ன, நான் உங்களுக்கு பார்ட்னரா இல்லை உங்கள் கம்பெனியில் ஏதாவது எது தர போறீங்களான்னு கேட்டால் அப்படி இல்லை. அதை கூர்ந்து கவனிங்க. வாடிக்கையாளராகிய நீங்கள் எங்களின் சேவைக்கு பணம் செலுத்தும் வெறும் கஸ்டமர் கிடையாது, மாறாக எங்களின் உயிரியல் சந்தைக்கு தேவையான இலவச மூலப்பொருட்களை, அதாவது அவங்க அது என்ன கேட்குறாங்க, எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொன்னால், இந்த பரிசோதனைக்கு தேவையான எச்சிலையோ முடியையோ தோலின் ஒரு சிறிது பகுதியே கேட்பார்கள். அதுதான் இங்கே என்ன சொல்லப்படுதுன்னா மூலப்பொருள் என்று சொல்லப்படுகிறது. மூலப்பொருட்களை கொடுக்கும் நபராக இருக்கிறீர்கள். அதிலிருந்து எடுக்கப்படும் உங்கள் டிஎன்ஏயை நாங்கள் எந்த ஆராய்ச்சிக்கும் பயன்படுத்தலாம், மருந்து நிறுவனங்களுக்கு விற்கலாம். இதிலிருந்து நீங்கள் விலகவே முடியாது என்பது அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கும். அவற்றை நாம் யாரும் கவனிப்பதில்லை. எவ்வளவு பெரிய ஆபத்தை நோக்கி நாம் செயல்படுகிறோம் பாருங்கள். இவற்றை சுருக்கமாக சொன்னால், உங்கள் சுய அடையாளத்தையே உங்களுக்கு எதிராக ஒரு நிரந்தர ஆபத்தாக மாற்றக்கூடிய ஒப்பந்தத்தில் நீங்கள் கையெழுத்திட்டு இருக்கிறீர்கள். இதன் மூலம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது ஒன்றைத்தான். தொழில்நுட்பத்தின் அதிவேக வளர்ச்சியில் நமது அறியாமை மற்றும் அவசரம் பேராபத்தாக மாறுகிறது. சின்ன சின்ன ஆர்வங்களுக்குள்ளாகவும் சமூக ஊடகங்களில் ட்ரெண்ட் செய்வதற்காகவும் நமது மிக ரகசியமான மாற்ற முடியாத ஜெனட்டிக் கோட் எனப்படும் உயிரியல் தரவை தாரை வார்ப்பதுதான் நாம் செய்யும் மிகப்பெரிய தவறு. பொதுவாக தரவே புதிய எரிபொருள் என்பார்கள். ஆனால் உங்கள் டிஎன்ஏ என்பது வெறும் தரவு அல்ல, அது உங்களுடைய, உங்கள் பிள்ளைகளுடைய, உங்கள் எதிர்கால சந்ததியினுடைய வாழும் வரைபடம். அதை யாருக்கும் அடகு வைத்து விடாதீர்கள். அது மிகவும் மோசமான ஆபத்தை உருவாக்கும். இப்போது இதனால் நமக்கு ஏற்படக்கூடிய நேரடி ஆபத்துகள் என்னென்ன மற்றும் அவை நடைமுறையில் எவ்வாறு நிகழ்கின்றன என்பதை தெளிவாக பார்ப்போம். முதலாவதாக ஆபத்தின் வகை, டைப் ஆஃப் ரிஸ்க். இந்த காரியங்களை நாம் இவ்வாறு மூலப்பொருட்களை கொடுத்து இது போன்ற இணையத்தில் பரிசோதனை செய்வதால் ஏற்படும் ஆபத்தின் வகையை பார்ப்போம். அந்த ஆபத்தானது நடைமுறையில் எவ்வாறு நடக்கிறது என்பதனையும் அதன் பாதிப்பு என்ன உருவாகும் என்பதனையும் நாம் இதில் அட்டவணைப்படியாக பார்ப்போம். முதலாவதாக உங்களுக்கு காப்பீட்டு மறுப்பு அல்லது பிரீமியத்துக்கான அதிக கட்டணம் வசூலித்தல் நிகழலாம். அது எப்படி நிகழ்கிறது என்றால், காப்பீட்டு நிறுவனங்கள் திவாலான இது போன்ற இணைய லேபுகளில் இருந்து அல்லது டேட்டா புரோக்கர்ஸ்களிடம் இருந்தோ கசிந்த டிஎன்ஏ தரவுகளை சட்டவிரோதமாக வாங்குகின்றன. உங்கள் மரபணுவில் அல்சைமர், புற்றுநோய் அல்லது இதய நோய் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருந்தால் அதை அந்த பரிசோதனைகள் சுட்டிக்காட்டுகின்றன. இது நமக்கு எந்த விதமான விளைவை ஏற்படுத்தும்? எதிர்காலத்தில் உங்களுக்கு நோய் வருகிறதோ இல்லையோ, உங்களை இன்சூரன்ஸ் கம்பெனி ஹை ரிஸ்க் கேட்டகரி என வகைப்படுத்தப்பட்டு காப்பீடு மறுக்கப்படும் அல்லது மிக அதிக பிரீமியம் வசூலிக்க முடிவு செய்து உங்களை
சுரண்ட ஆரம்பிப்பார்கள். இரண்டாவதாக வேலைவாய்ப்பு மறுப்பு. பெரிய நிறுவனங்களின் மனிதவள மேம்பாட்டுத் துறையானது பின்னணி சரிபார்ப்பின் போது உங்கள் ஆரோக்கிய சுய விவரத்தை, ஹெல்த் ப்ரொஃபைலை ஆய்வு செய்கிறது. இதனால் ஏற்படும் இழப்பு என்ன? உங்களுடைய DNA ரிப்போர்ட் அவர்கள் கையில் இருப்பதினால் நீங்கள் குறுகிய காலத்தில் மன அழுத்தம் அடைபவரா அல்லது தீவிர நோய் எதுவும் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு உள்ளதா என்பதை அறிந்து அந்த நிறுவனங்கள் உங்களை பணிக்கு அமர்த்த தயங்கும், மறுக்கும். மரபணு பலவீனத்தை காரணம் காட்டி வேலைகள் மறுக்கப்படக்கூடிய நிலை ஏற்படும். மூன்றாவதாக, இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப காலத்தில் மிக மோசமான பாதிப்பை உருவாக்கக்கூடிய ஒரு காரணத்தை பார்க்கலாம். சிந்தட்டிக் பயாலஜி மற்றும் உங்கள் மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகள். உங்கள் மரபணுவின் டிஜிட்டல் குறியீடு, இதற்கு ஒரு வரிசை உள்ளது. ATCG போன்ற ஒரு வரிசை இதற்கு உண்டு. அது இந்த DNA பற்றி அறிந்தவர்களுக்கு தெரியும். உங்கள் மரபணுவின் டிஜிட்டல் குறியீடானது ஹேக் செய்யப்படும் போது அதை வைத்து ஆய்வகங்களில் செயற்கை DNA மாதிரிகளை உருவாக்க முடியும். நாம் இங்குதான் மிக மோசமாக, இதுவரை நாம் பல காணொளியில் குறிப்பிட்ட அபாயத்தை விட ஒரு அபாயத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். அது எப்படி என்றால், நாளை பெரு நிறுவனங்களுக்கோ அல்லது ஏன் அரசுக்கோ கூட உங்கள் செயல்பாடுகள் பிடிக்கவில்லை என்றால் இத்தகைய செயற்கை சிந்தட்டிக் DNA மாதிரிகளை உருவாக்கி ஒரு இடத்தில் ஒரு மோசமான சம்பவத்தை, வெடிகுண்டு வெடிப்போ அல்லது மாஸ் மர்டர் நிகழ்வுகளையோ நிகழ்த்தி அங்கே உங்களுடைய இந்த மாதிரியான செயற்கை DNAகளை தூவி சென்றால் உங்களை குற்றவாளி என்று நிரூபிப்பதற்கு இலகுவாக இருக்கும். நான் சொன்னது ஒரு மாதிரி தான். இப்பொழுது இதனால் நிகழப்போகும் அபாயத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். அதாவது, ஒரு குற்ற சம்பவ இடத்தில் உங்கள் செயற்கை DNAவை வீசிவிட்டு சென்றால் நீங்கள் செய்யாத குற்றத்திற்கு உங்களை எளிதாக குற்றவாளியாக மாற்ற முடியும். நான்காவதாக, குறிவைக்கப்பட்ட உயிரியல் விளம்பரங்கள். மருந்து நிறுவனங்களும் துணை உணவு நிறுவனங்கள் என்று சொல்லப்படும் சப்ளிமெண்ட் தயாரிப்பாளர்களும் உங்கள் மரபணு பலவீனங்களை அறிந்து கொண்டு உங்களுக்கு 40 வயதில் தலைமுடி கொட்டும் அல்லது நரம்பு தளர்ச்சி வரும் என்பதை முன்கூட்டியே கணித்து உங்களை அச்ச உணர்வுக்குள் தள்ளி தேவையில்லாத மருந்துகளையும் பரிசோதனைகளையும் வாங்க தூண்டும் விளம்பரங்கள் உங்கள் திரையில் தோன்றிக் கொண்டே இருக்கும். அடுத்ததாக, தலைமுறை உரிமைகள் பறிபோதல். நீங்கள் கொடுப்பது உங்கள் DNA மட்டுமல்ல, உங்கள் பெற்றோர், குழந்தைகள் மற்றும் உடன் பிறந்தவர்களின் சராசரியாக 50% மரபணு கூறுகளும் இவற்றில் அடங்கியுள்ளன. நீங்கள் செய்யும் ஒரு சிறு தவறு உங்களோடு நிற்காமல் உங்கள் பிள்ளைகளின் எதிர்கால காப்பீடு மற்றும் வேலை வாய்ப்பை பாதிக்கும். உங்கள் குடும்ப சொத்துக்கள் பறிபோகும் நிலை கூட வரலாம். உங்கள் DNA பரிசோதனையின் முடிவுகள் உங்கள் குடும்ப உறவுகள், முன்னோர்கள் யார் அல்லது உடல் நலம் எப்படி இருந்தது, உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பது போன்ற எதிர்பாராத தகவல்களை வெளிப்படுத்தலாம். இது மிகவும் வேதனை அளிக்கக்கூடியதாக இருக்கும். மருத்துவமனையில் சில நேரங்களில் குழந்தைகள் மாற்றப்பட்டிருக்கலாம் அல்லது நமக்கு தெரியாமலே நம் பெற்றோர் தத்தெடுத்திருக்கலாம். அது நமக்கு இக்காலம் வரை தெரியாமல் அவர்களுடைய சொந்த குழந்தைகள் போல் வளர்ந்திருப்போம். இது போன்ற விஷயங்கள், உண்மைகள் வெளிவருவதற்கு இது ஒரு முக்கிய காரணமாக இருக்கும். அதுபோல செயற்கை கருத்தரிப்பு முறையில் மருத்துவ பணியாளர்களின் தவறுகளால் ஏற்படும் சில முறைகேடுகள் வெளிச்சத்திற்கு வரலாம். உங்களுக்கே தெரியாத உங்கள் உடன்பிறப்புகள் அல்லது மற்ற உறவினர்கள் எங்கேயோ இருப்பது தெரிய வரும். இத்தகைய தகவல்கள் மன அழுத்தம், கவலை மற்றும் மன உளைச்சலை ஏற்படுத்தும். நேரடி முதல் நுகர்வோர் DNA பரிசோதனை நிறுவனங்கள் இந்த உணர்ச்சிகரமான விளைவுகளை சமாளிக்க மரபணு ஆலோசனை சேவைகளை வழங்குவதில்லை. உங்கள் DNA தரவு
மிகவும் உணர்திறன் வாய்ந்த தனிப்பட்ட தகவலாகும். அது பின்வரும் வழிகளில் பாதிக்கப்படக்கூடியது. தரவு பகிர்வு மற்றும் விற்பனை. பல டிஎன்ஏ பரிசோதனை நிறுவனங்கள் தங்கள் வாடிக்கையாளர்களின் மரபணு தகவல்களை மருந்து நிறுவனங்கள், ஆராய்ச்சி நிறுவனங்கள் அல்லது பிற மூன்றாம் தரப்பினருடன் விலை கொடுத்து பகிர்ந்து கொள்கின்றன. எடுத்துக்காட்டாக 23andMe என்ற ஒரு நிறுவனம் இருந்தது. இந்த நிறுவனம் மக்களுடைய டிஎன்ஏ பகுப்பாய்வைத்தான் தன்னுடைய தொழிலாக செய்து கொண்டிருந்தது. இந்த நிறுவனமானது மருந்து கண்டுபிடிப்பு மற்றும் ஆராய்ச்சிக்காக தன் தரவுகளை பயன்படுத்தியது வெளிவந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின. இந்த தரவு பகிர்வு பற்றி அது தன் வாடிக்கையாளர்களுக்கும், அதாவது அந்த டிஎன்ஏயின் உரிமையாளர்களுக்கும் முழுமையாக தெரியப்படுத்தவில்லை. அடுத்ததாக தரவு மீறல்கள். டிஎன்ஏ தரவு தளங்கள் ஹேக்கர்களின் இலக்காகுகின்றன. 2023 ஆண்டில் 23andMe நிறுவனத்தில் இருந்து சுமார் 7 மில்லியன் வாடிக்கையாளர்களின் டிஎன்ஏ தரவுகள் திருடப்பட்டிருந்தன. அது பெரிய, அதாவது செலிபிரிட்டிகளுக்கு பெரிய தொந்தரவை கொடுத்தன என்பது வரலாற்று உண்மை. இப்பொழுது டார்க் வெப்பில் மின்னஞ்சல்கள் மற்றும் கடவு சொற்களை விட மரபணு தரவு அதிக லாபத்தில் விற்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இணையத்தில் பிளாக் மார்க்கெட் என்று சொல்லப்படும் டார்க் வெப்பில் ஏற்கனவே கடவு சொற்கள், அதாவது பாஸ்வேர்ட்ஸ், இல்லை என்றால் இமெயில்கள் போன்றவை, அந்த இமெயில்கள் எதற்காக பயன்படுத்தப்படுகின்றன என்பது அது வேறு ஒரு கதை. அதுபோல இந்த மரபணு வியாபாரமானது மிகுதியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுதான் இப்பொழுது அங்கு உள்ள பிளாக் மார்க்கெட்டில் ட்ரெண்டாக சென்று கொண்டிருக்கிறது. இதில் கூடுதல் லாபம் வருவதாக அங்கு செயற்படும் செயற்பாட்டாளர்கள் சொல்லுகிறார்கள். அது எப்படி முடியும் என்று நீங்கள் கேட்கலாம். வேறொன்றுமில்லை, இது சிறிய காரியம்தான். உங்களுடைய டிஎன்ஏ மாதிரியை எடுத்து நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு பிறந்தவர் இல்லை என்று அறியப்படுமானால் உங்களிடமிருந்து உங்களை பிளாக்மெயில் செய்து பணம் பறிப்பது இலகுவாகிறது. இந்த செயலைத்தான் பெரிய பெரிய நடிகர்களிடம் இந்த பிளாக் மார்க்கெட்டில் இயங்குபவர்கள் செய்தார்கள். அதனால் பல மோசமான விளைவுகள் ஏற்பட்டன. இன்னும் ஒன்று, நிறுவனங்களின் திவால் மற்றும் உரிமை மாற்றம். 23andMe நிறுவனமானது சமீப காலத்தில் திவால் நிலைக்கு தள்ளப்பட்டது. அந்த நிறுவனம் திவாலான போது அதனுடைய கட்டுப்பாட்டில் இருந்த உங்கள் டிஎன்ஏ தரவுக்கு என்ன நடந்திருக்கும் என்பது ஒரு கதை. உங்கள் தரவு ஒரு புதிய உரிமையாளருக்கு மாற்றப்பட்டது. அந்த உரிமையாளரை அவருடைய கொள்கைகளின் அடிப்படையில் உங்களால் எந்த விதத்திலும் கட்டுப்படுத்த முடியாமல் போய்விட்டது. அதுபோல சட்ட அமலாக்க அணுகல். இப்போ நீங்கள் ஒரு குறிவைக்கப்பட்ட அரசியல் எதிர்ப்பு செயல்பாட்டாளராக இருந்தால் உங்களை கண்டுபிடிப்பதற்காக சட்ட அமலாக்க அதிகாரிகள் இந்த தரவுகளை கேட்பார்கள். அந்த நிறுவனங்கள் அவற்றை உடனே கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படும். விசாரணை மரபணு ஆய்வு மூலம், IgG என்று சொல்லப்படும் ஒரு விசாரணை முறை மூலம் காவல்துறையினர் ஒருவரின் டிஎன்ஏயை பயன்படுத்தி அவர்களின் உறவினர்களை அடையாளம் காண முடியும். அதன் மூலம் ஒரு மனிதனை நெருக்கடிக்குள்ளாக்க முடியும். சரி, இது எவ்வாறு மீட்டெடுக்க முடியாத ஆபத்தாக மாறுகிறது? பாஸ்வேர்ட் மற்றும் டிஎன்ஏ இவை இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? உங்கள் வங்கி பாஸ்போர்ட் திருடப்பட்டால் நீங்கள் உடனடியாக வங்கிக்கு சென்று அதை மாற்றிவிடலாம். உங்கள் கிரெடிட் கார்டு திருடப்பட்டால் கார்டை பிளாக் செய்து விடலாம். உங்கள் டிஎன்ஏ திருடப்பட்டால் உங்கள் உடலின் செல் அமைப்பையே மாற்ற முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஒரு முறை உங்கள் மரபணு வரிசை இணையத்தில் கசிந்து விட்டால் அது என்றென்றும் டிஜிட்டல் நிழலாகவே உங்களை பின்தொடரும்.
நாம் கையெழுத்திடும் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளில் மறைந்திருக்கும் சிறிய எழுத்துக்கள் இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு சட்டப்பூர்வ பாதுகாப்பை வழங்கிவிடுகின்றன. அதனால் சட்டப்பூர்வமாகவோ அல்லது தொழில்நுட்ப ரீதியாகவோ இதிலிருந்து விலகும் உரிமை உங்களுக்கு இல்லாமல் போய்விடும். எனவே அன்பர்களே, நாம் வாழும் இந்த டிஜிட்டல் யுகத்தில் இலவசமாகவோ அல்லது குறைந்த விலையிலோ ஒரு சேவை வழங்கப்பட்டால் அங்கே விற்கப்படுவது நாம் தாம் என்பதை நீங்கள் உணருங்கள். கவனமாக விழிப்புணர்வுடன் செயல்படுங்கள். வருங்கால உங்கள் சன்னதியை ஆபத்தில் மாட்டி விட்டு விடாதீர்கள். நன்றி. நான் உங்கள் காவோலை எடிசன்.